TV, enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஐந்து அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்த தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்றார். ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்த அந்த மக்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன் என்று சொல்லி தனது எல்லையில்லா இரக்கத்தையும் தன்னுடைய அன்பையும் அந்த பாலை வனத்திலே பசியால் துன்புற்ற மக்கள் மீது முழுமையாக இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு நான் உங்களுக்கு உணவை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களது வயிற்று பசியை போக்கிய நம்முடைய கடவுள் இந்த காலை வேளையிலே நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்றார். எனவே அந்த தேவனை நாம் உற்று நோக்குவோம். அந்த இறைவனை நாம் ஆராதிப்போம். இந்த காலை வேளையிலே நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து இதோ இந்நாள் வரை நம்மை வழிநடத்தி வந்த கடவுள் கடந்த இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து மீண்டும் நல்லதொரு விடியலை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நம்மை வழிநடத்தி செல்ல அவருடைய இரக்கம் பரிவு தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்ல இந்த நாளை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அன்று தொழுகை கூட தலைவர் தனது மகளை குணப்படுத்த அவரை வணங்கி ஆராதித்தது போல தாபோர் மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருமாறிய போது 3 அப்போஸ்தலர்கள் அவரை வணங்கி ஆராதித்தது போல ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி பார்வையற்ற பத்திமேயு அவரை ஆராதித்தது போல அற்புதமாக மீன் பிடிப்பை பெற்ற ராயப்பர் அவரை ஆராதித்தது போல நாமும் அந்த தேவனை ஆராதிப்போம். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் துன்புற்ற பெண் அவருடைய ஆடையை தொட்டவனே குணமடைந்து அவரை ஆராதித்தது போல அந்த தேவனை ஆராதிப்போம். புனித தோமையார் ஆண்டவரே தேவரே என்று சொல்லி அவரை ஆராதித்தது போல நாமும் ஆண்டவரே தேவரே என்று சொல்லி அந்த நற்கருணை ஆண்டவரை இந்த காலை வேளையிலே முழுமையாக ஆராதிப்போம். இப்பொழுது ஒரு பாடலின் வழியாக நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதித்து அவருக்கு நமது புகழை செலுத்துவோம்.
அழைத்தது நான் அல்லவா? மகனே மகளே நீ கலங்காதே, படைத்தது நான் அல்லவா? மகனே மகளே நீ அஞ்சாதே, பகலும் இரவும் காப்பது நானே. என் உறவே பதறாதே, நான் உனக்காக வருகின்றேன். அழைத்தது நான் அல்லவா? மகனே மகளே நீ அஞ்சாதே. உன்னுறவால் நான் இருப்பேன், வழி முழுதும் காத்திருப்பேன். உன்னிழலாய் நான் வருவேன், சுமை முழுதும் நான் சுமப்பேன். இது கருவில் உருவான உறவல்லவா? தாயும் மாணவன் நான் அல்லவா? என் சிறையில் வாழ்வது நீ அல்லவா? என் தோள்கள் இருப்பது உனக்கல்லவா? உனை நான் வரைந்தேன், உயிராய் சுமப்பேன். படைத்தது நான் அல்லவா? மகனே மகளே நீ அஞ்சாதே. விண்ணும் மண்ணும் மாறிடலாம், சொந்தமும் பந்தமும் விலகிடலாம், பாசமும் நேசமும் பிரிந்திடலாம். பெற்ற தாயும் உன்னை மறந்திடலாம், விழுந்தாலும் எழுந்தாலும் தாங்கிடுவேன். நீ என்னை வெறுத்தாலும் காத்திடுவேன். மாறாது மறையாது சொல்லல்லவா? ஒரு நாளும் குறையாது நன்மல்லவா? உனை நான் மறவேன், உயிராய் சுமப்பேன். அழைத்தது நான் அல்லவா? மகனே மகளே நீ கலங்காதே, படைத்தது நான் அல்லவா? மகனே மகளே நீ அஞ்சாதே, பகலும் இரவும் காப்பது நானே. என் உறவே பதறாதே, நான் உனக்காக வருகின்றேன். அழைத்தது நான் அல்லவா? மகனே மகளே நீ அஞ்சாதே. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மக்கள் ஆண்டவர் இயேசுவின் முன்பாக கூட்டிக் கொண்டு வந்து, இவர் விபச்சாரத்தில் பிடிபட்டார், மோயிசனுடைய சட்டப்படி இவரை கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுடைய முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆண்டவர் இயேசு அங்கே கூறுகின்றார், உங்களில் பாவம் இல்லாதவர் முதல் கல்லை எறியட்டும் என்று சொன்னவுடனே எல்லோரும் சென்று விடுகின்றார்கள். இயேசு அந்த பெண்மணியை பார்த்து கூறுகின்றார், நானும் உனக்கு தீர்ப்பிடேன், இனிமேல் இவ்வாறு செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்மணியின் மீது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்ற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லையில்லா இரக்கத்தையும் தன்னுடைய எல்லையில்லா அன்பையும் அங்கே பொழிகின்றார். அவருடைய பேர் இரக்கமானது அங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சிறப்பான விதத்திலே லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அந்த ஊதாரி மைந்தன் ஓமையில் தமக்குள்ள எல்லா சொத்துக்களையும் வாங்கி கொண்டு தன்னுடைய தந்தையிடமிருந்து சென்றவர் எல்லா சொத்துக்களையும் அழித்து விட்ட பிற்பாடு தன்னுடைய பசியினால் அவர் துடித்த பொழுது பன்றிகள் தின்கின்ற அந்த முத்தை கூட அவருக்கு கிடைக்காத ஒரு நிலையில் அவர் தன்னுடைய தவற்றை உணர்ந்தவராய், நான் மீண்டும் என்னுடைய தந்தையிடம் செல்வேன் என்று சொல்லி தன்னுடைய தந்தையை நோக்கி வருகின்றார். அங்கே பாருங்கள், அந்த தந்தையினுடைய பேர் இரக்கம்,
அந்த தந்தை தன்னுடைய மகன் வந்துவிட்டார் என்று சொல்லி அவர் செய்த எல்லா தவறுகளையும் மறந்துவிட்டு அவரை போய் கட்டி அணைத்து கொண்டு, என்னுடைய மகன் வந்திருக்கின்றான், இறந்து போயிருந்த என்னுடைய மகன் இப்பொழுது மீண்டும் பல ஆண்டுகள் கழித்து உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு கொழுத்த கன்றை அடித்து தன்னுடைய மகனை அன்போடு பாசத்தோடு வரவேற்றார். தந்தையினுடைய இரக்கம், அவருடைய பரிவு அங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற அந்த நற்கருணை ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய பரிவு எல்லை இல்லாதது. நாம் எப்பொழுதெல்லாம் துன்பத்தில் உழலுகின்றோமோ, கஷ்டத்தில் இருக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய நற்கருணை ஆண்டவர், நம்மை போன்று மனிதராக இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்த தேவன், நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஏறெடுத்து பார்த்து தன்னுடைய பரிவையும் இரக்கத்தையும் நம்மீது பொழிகிறார் என்பதை தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், பாலை நிலத்திலே மக்கள் பசியால் அவதி உறுகின்றார்கள். சீடர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள், இந்த பாலை நிலத்திலே என்ன இருக்கின்றது இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு, பேசாம அனுப்பிவிடுங்க ஆண்டவரே என்று கூறுகின்ற பொழுது இயேசு அவர்களை புல்தரையில் அமர வையுங்கள் என்று சொல்லி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு அபரிவிதமாக உணவை கொடுக்கின்றார். இந்த மக்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருக்கின்றார்கள், இவர்கள் மீது நான் பரிவு கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய எல்லையில்லா இரக்கத்தையும் தன்னுடைய பரிவையும் அவர்களுக்கு உணவின் வழியாக வெளிப்படுத்துகின்றார் அந்த தேவன். இதோ நற்கருணை ஆண்டவர், அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. சீடர்கள் தங்களுடைய வல்லமையில் நம்பிக்கை வைத்து, தங்களுடைய சக்தியில் நம்பிக்கை வைத்து அவர்கள், ஆண்டவரே நம்மால் எதுவுமே முடியாது என்று கூறினார்கள். அவர்கள் அவரை தான் நம்பினார்களே தவிர, நம்முடைய மத்தியிலே கடவுள் இருக்கின்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார், எல்லா நன்மைகளையும் எல்லா வல்ல செயல்களையும் மனிதரால் முடியாததை இயேசு செய்வார் என்ற அந்த உண்மையை அவர்கள் மறந்துவிட்டார்கள். எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை சக்தியை அங்கே வெளிப்படுத்துகின்றார் அந்த அப்பம் பழுகுதல் நிகழ்வின் வழியாக. இன்னும் சிறப்பாக நாம் நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது 4 நற்செய்தியாளர்களும் இந்த நிகழ்வை தன்னுடைய நற்செய்தியில் பதிவு செய்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் எல்லா நிகழ்வுகளும் 4 நற்செய்தியிலும் இருக்காது. ஆனால் 4 நற்செய்தியாளர்களும் இந்த அப்பம் பழுகுதல் நிகழ்வை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று 4 நற்செய்தியாளர்களுமே தங்களுடைய நற்செய்தியில் இதை கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் இந்த 4 நற்செய்தியாளர்களும் இந்த நிகழ்வை, இந்த அப்பம் பழுகுதல் நிகழ்வை தங்களுடைய நற்செய்தியில் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே அப்பம் பழுகுதல் நிகழ்வு மிக முக்கியமான இடத்தை வகித்தது. சிறப்பாக அரசருக்கு இதை 2வது புத்தகம் 4வது அதிகாரம் 42 44 வரை நாம் வாசித்தோம் என்றால், அங்கே எலிசா இறைவாக்கினர் 20 வார்கோதுமை அப்பங்களை கொண்டு பசியால் துன்புற்ற மக்களுக்கு அதை 100ஆக பெருக்கி அங்கே அவர்களுக்கு உணவு கொடுத்தார், அப்பத்தை பழுக செய்தார். இன்னும் எலியா இறைவாக்கினர் சாரிபாத்தினுடைய கைம்பெண் வீட்டில் இருக்கின்ற பொழுது அப்பத்தை பழுக செய்து உணவை கொடுக்கின்றார். ஏன் இஸ்ராயல் மக்கள் அந்த பாலை வளத்தில் பசியால் துன்புற்ற பொழுது மோயிசனை நோக்கி கதறினார்கள், முணுமுணுத்தார்கள், எங்களை சாகடிக்கவா இங்கே கொண்டு வந்தீர் என்று. அப்பொழுது மோயிசன் கடவுளை நோக்கி, இந்த மக்கள் எனக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள், பசியால் வாடுகின்றார்கள் என்று கூறிய பொழுது கடவுள் அவர்களுக்கு விண்ணுலகில் இருந்து மன்னாவை பொழிகின்றார். மன்னாவை பொழிந்து அந்த மக்களுடைய பசியை போக்குகின்றார். அங்கே தன்னுடைய எல்லையில்லா அன்பையும் தன்னுடைய எல்லையில்லா பரிவையும் அந்த மக்கள் மீது அவர் வெளிப்படுத்துகின்றார். கடவுளுடைய இரக்கம் எல்லை இல்லாதது, கடவுளுடைய அருள், கடவுளுடைய அன்பு எல்லை இல்லாது என்பதை சொல்லி அங்கே தன்னையே கடவுள் வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறு அப்பம் பழுகுதல் நிகழ்வானது பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான இடத்தை வகித்ததால் தான் 4 நற்செய்தியாளர்களுமே இதை உணர்ந்தவர்களாய் புதிய ஏற்பாட்டிலும் இதை பதிவு செய்கின்றார்கள். இன்றைய இந்த 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளிக்கின்ற அந்த நிகழ்வானது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு முன்மாதிரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலும் அதை நிகழ்த்துகின்றார். இன்னும் சிறப்பான விதத்தில் யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஒரு சிறு பையனிடமிருந்து வாங்குவார். மற்ற 3 நற்செய்தியாளர்களும்
இதை காண்பிக்கவில்லை. ஆனால் யோவான் நற்செய்தியாளர் மட்டும் ஒரு சிறுவனிடமிருந்து இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வாங்குவதாக நற்செய்தியிலே பதிவு செய்கின்றார். அவர் ஏன் அவ்வாறு பதிவு செய்தார் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகின்ற பொழுது, கடவுளுடைய அருளும் நம்முடைய ஒத்துழைப்பும் ஒன்றாக சேருகின்ற பொழுது அது முழுமையான வெற்றியை பெறுகின்றது என்பதை குறிக்கின்றது. மற்ற நற்செய்தியில் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே புதுமைகளை நிகழ்த்துகின்றார். ஒன்றும் இல்லாமலிருந்து உலகை படைத்த கடவுள் அந்த பையனுடைய உதவியை எதிர்பாராமல் மற்ற நற்செய்தியில் செய்தது போல அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்திருக்கலாம். ஆனால் அங்கே அந்த பையனுடைய உதவியை ஏன் இயேசு நாடுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய அருளும் நம்முடைய ஒத்துழைப்பும், கடவுளோடு இயேசுவோடு நாமும் சேர்ந்து ஒத்துழைக்கின்ற பொழுது அங்கே நாம் முழுமையான வெற்றியை பெறுகிறோம் என்பதை நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிற தேவன் நமக்கு உணர்த்துகின்றார். அன்பு மகனே, மகளே, நான் மட்டும் உன்னை அன்பு செய்தால் போதாது, நீனும் என்னை சேர்ந்து வர வேண்டும், என்னோடு என்னுடைய அருளை உணர வேண்டும், என்னுடைய அன்பை உணர வேண்டும். நீ என்னை நாடி வருகின்ற பொழுது என்னுடைய அருளும் உன்னுடைய ஒத்துழைப்பும் ஒன்றாக சேருகின்ற பொழுது நீ வெற்றி பெறுவது நிச்சயம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையிலே நமக்கு உணர்த்துகின்றார். எனவே அந்த தேவன் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். இன்னும் சிறப்பான விதத்திலே அந்த அப்பம் பழுகுதல் நிகழ்வு முடிந்த பிற்பாடு அதை 12 கூடைகள் நிறைய மக்கள் 5000 பேர் உண்ட பிற்பாடும் மீதி இருந்ததை 12 கூடைகள் நிறைய எடுக்கின்றார்கள் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். ஆக இது எதை குறிக்கிறது என்றால், கடவுள் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை முழுமையாக கொடுக்கின்றார். அரைகுறையாக கடவுள் கொடுப்பது கிடையாது. கடவுள் நமக்கு எதை கொடுத்தாலும் அது முழுமையாக பொங்கி வழிகின்ற அளவுக்கு கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்பதை தான் அந்த நிகழ்வானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். விவிலியத்திலே 12 என்ற அந்த எண்ணானது மிகவும் முக்கியமான முழுமையை குறிக்கின்ற எண்ணாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திரங்கள், இஸ்ராயல் மக்களுடைய 12 கோத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். இவ்வாறாக 12 ஆனது முழுமையை குறிக்கின்றது. எனவேதான் இன்றைய நற்செய்தியிலும் கூட மீதமான அந்த அப்பங்களை 12 கூடைகள் நிறைய எடுக்கின்றார்கள். எனவே அந்த தேவன் நம் மீது பரிவு கொண்ட கடவுள் தம்மையே நமக்காக பகிர்ந்தார். அப்பத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல், அன்பு மகனே, மகளே, நான் உன் மீது கொண்ட அந்த பரிவினால், எல்லையில்லா அன்பினால் நான் என்னையே உனக்காக பகிர்கிறேன் என்று சொல்லி எந்த ஒரு கடவுளும் கொடுக்காத அளவிற்கு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக உணவாக பகிர்ந்து கொடுத்தார். உடலையும் இரத்தத்தையும் பகிர்ந்த தேவன், அன்பு மகனே, மகளே, நீ ஒவ்வொரு நாளும் என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நீர் உண்ணுகின்ற பொழுது, எவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு பருகுகின்றாரோ அவர் நிலை வாழ்வை பெறுவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே கூறுகின்றார். அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நம்மோடு பகிர்ந்தார். அந்த பகிர்கின்ற தேவன் நம்முடைய மத்தியிலே இந்த காலை வேளையிலே பிரசன்னமாக இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரமே, அந்த தேவன் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். இதோ என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்த அந்த தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அந்த தேவன் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லிய கடவுள் நம்மோடு இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். இதோ சிறப்பான விதத்திலே இன்றைய தினத்தில் நாம் புனித மரிய லிகோரி அவருடைய நினைவை கொண்டாடுகின்றோம். ரிடம்டோரிஸ்ட் என்ற காங்கிரிகேஷனுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். இரட்சகர் சபையினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். அந்த புனிதர் ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். நற்கருணை சந்திப்பு என்ற ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தை திருத்தந்தை அவர்கள் படித்து பாராட்டி அவருக்கு அந்த புத்தகத்தின் விளைவாக மறை வல்லுனர் என்ற பட்டத்தை திருத்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய நினைவை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்று உலகமெல்லாம் சென்று இரட்சகர் சபையில் இருக்கின்ற குருக்கள் மறையுரை ஆற்றி பல்வேறு மக்களை கடவுளுடைய பாதம் கொண்டு வருகின்றார்கள். இதோ இந்த நற்கருணை ஆண்டவருடைய விசுவாசத்தை, அவருடைய வல்லமையை, சக்தியை பல்வேறு இடங்களுக்கு தங்களுடைய மறையுரையின் வழியாக எடுத்து செல்கின்ற கருவிகளாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நாளிலே அந்த குருக்களுக்காகவும் அவருடைய சபைகளில் இருக்கின்ற எல்லா துறவர குருக்கள் கன்னியர்களுக்காகவும் நாம் சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். எவ்வாறு அந்த மரிய லிகோரி அந்த நற்கருணை தேவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தாரோ,
நற்கருணை சந்திப்பு என்ற புத்தகத்தை எழுதியது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக மண்டியிட்டு ஜெபித்தார். அவர் பெற்ற அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை, அந்த ஆண்டவரை அவர் சுவைத்தார். திருப்பாடலில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று. தன்னுடைய வாழ்வில் அவர் நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஜெபித்ததன் வழியாக நற்கருணை ஆண்டவரை தன்னுடைய வாழ்வில் சுவைத்தார். சுவைத்தது மட்டுமல்லாமல் நான் சுவைத்த அந்த இயேசுவை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை புத்தகத்தின் வழியாக பல்வேறு மக்களுக்கு சென்று அடையாத எழுதினார். எனவே நாமும் இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அவரிடம் மண்டியிட்டு நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த தேவன் உங்களுடைய வாழ்விலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவார். எனவே தொடர்ந்து அவருடைய இரக்கம், அவருடைய பரிவு நம் மீது தொடர்ந்து இருக்கவும், நம்முடைய குடும்பங்களில் தொடர்ந்து இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்லவும் வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலும் ஜெபிப்போம். ஆமேன். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பு கூறிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. விண்ணக தந்தைக்கு நன்றி கூறுவோம். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஞானத்தோடு
உலகை படைத்தாரே. என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். வல்லமையோடு தம் மக்களை வழிநடத்தி செல்கின்றார். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். தம் பிள்ளைகளை மன்னித்து வரவேற்கின்றார். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். தந்தையை போல இரக்கம் உடையோராய், தந்தையை போல இரக்கம் உடையோராய். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் மற்றும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாக மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், திருவண்டார்கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும், பசில் மேரி குளோரி ஆரோக்கியமரி மரிய செல்வி ஷபியே கஸ்தான் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், சென்ட் ஜாக் ஆண்டனி விக்டர் ஹெலன் உடல் நலம் பெறவும் நல்ல வேலையால் கிடைக்கவும், இதய ஆண்டவருக்கும் சகாய அன்னைக்கும் நன்றியாகவும், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லுர்துராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆண்மேலை பாற்றிக்காகவும், ரஞ்சிதம் குடும்ப கருத்துகளுக்காகவும், இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், அந்தோனிராஜ் ஜோதிகா மேரி திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாகவும், சில்வட்ரீகன் விரும்பி எம்டி சீட் கிடைத்திடவும், அருள் பிரகாசம் ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரிய நாயகசாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரோசாலி, ரைசில் உருது மரி, ஜெயமரி, சந்தன மரி, சூசை வலான்டின் ரெஜினா மேரி, ரெசின் ஆபியல் அலெக்சாண்டர் பாபு, கோலம் இருதய மரி, சூசை ஆரோக்கிய மரி, ரெசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு மார்க்ரெட் சபரி முத்தம்மாள் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், பாப்பு இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள நலத்திற்காகவும், பாப்பு ராயர், பாப்பு ஆபேல் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சுப்பையா சாலை பகுதி மக்களுக்காகவும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து டிவி நன்றியாகவும், கிரத்தியன் மிடோனா 12வது ஆண்டு பிறந்தநாள் நன்றியாகவும், ஒன் பாப்பா சார்லஸ் பிறந்தநாள் நன்றியாகவும், இருதய மேரி வினோத்குமார் நன்றியாகவும், மேரி கனிமொழி ஆண்டனி பெனட் நன்றியாகவும், பெர்னிட்டா 5வது ஆண்டு பிறந்த நாள் நன்றியாகவும், நற்படிப்பிற்காகவும் உடல் நலனுக்காகவும், லோகா கிங்மேன் பஸ்கால் நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், பெர்னாட் மரி சொசீம் குடும்பத்தார் நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், ஜான் பீட்டர் நல்ல முறையில் வேலை செய்ய வேண்டியும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. மரி பூபா, தனியேல், விக்டோர், ரோசலின், மரி லூயிசா, ஜோசப், ஜெனிபர், ரோஸ்லின், லூயிஸ், தேவசுரம், மரியம்மாள் ஷபியே, அந்துவான் ஷபியே இவர்களுடைய ஆண்மையை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித அல்போன்ஸ் தே லிகோரியினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம்.
துப்ராயப்பேட்டையில் இருக்கின்ற குளூனி கன்னியர் இல்லத்தில் வசிக்கின்ற அருட்சகோதரி அல்போன்சா இன்று தன்னுடைய பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகிறார்கள். இறைவன் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தரும்படியாகவும் நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்படியாக இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, புனித வாழ்வுக்கு புதிய எடுத்துக்காட்டாக பலரை உமது திருச்சபையில் தந்து கொண்டே இருக்கின்றீர். பிறர் நல்வாழ்விற்காக உழைப்பதில் மறையாயிரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும் அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனனியாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 28 இறை சொற்றொடர் 1 முதல் 17 வரையிலும். யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபியோனை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ராயேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்துவிட்டேன். பாபிலோனிய மன்னன் நிபுகத்நேசர் இவ்விடத்திலிருந்து கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலன்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும்
இவ்விடத்திற்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நிபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 நாட்களில் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்திலிருந்தும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மர நுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நிபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் கூறியது, அனனியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். என் வாயிலிருந்து உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும். ஏனெனில் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். உமக்கு அஞ்சி நடப்போர், ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. நியமங்களை பொறுத்த மட்டில் என் உள்ளம் மாசற்றதாக இருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும்.
தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர். நானோ உம் ஒழுங்கு முறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை, ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலை உண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்ற பொழுது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலை வேளையான பொழுது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறக்குறைய 5000. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்துலகின் நிறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் நிறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும்
மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, திருப்பலி நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மை உமக்குகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்கவும் புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு தூய ஆவியால் வரமளித்தீர். இவ்வருட்சாதன கொண்டாட்டத்தின் வழியாக அதே ஆவி எங்கள் உள்ளங்களிலும் தமது அன்பு தீயை மூட்டியருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர் தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவா, வானத்துதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் அனைவரும் இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதையும் இந்த மாதத்திலே நாம் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் ஒப்பு கொடுப்போம். வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலியில் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், இன்று நாங்கள் கொண்டாடும் அல்போன்ஸ் மரி லிகோரி, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நான் தகுதியற்றவர்.
ராஜ்யம் சொல்லியருளும் எனது ஆன்மாவுக்கும்படி. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. 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 அன்பான எம் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அன்பான எம் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. வாழ்வும் வழியும் நீரென்றே வானோர் அமுதம் எமக்கிந்தீர். வாழ்வும் வழியும் நீரென்றே வானோர் அமுதம் எமக்கிந்தீர். பிழையில் வாழும் ஆன்ம உணவை தருவீர் வளத்தையே. பிழையில் வாழும் ஆன்ம உணவை தருவீர் வளத்தையே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தியையும் சக்கியையும் செல்வத்தின் பிடியில் இருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழைச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் படையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருட்பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் யூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திருவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமா. வாழ்வுக்கு வழிகாட்டும் இறைவா, கிறிஸ்துவ வாழ்வின் அறநெறிகளை நுணுக்கமாக ஆராயவும் பிறருக்கு கற்பிக்கவும் அல்போன்ஸ் மரியாவுக்கு ஆற்றலை அளித்தீர்.
நாங்கள் உட்கொண்ட இந்த திருவிருந்தின் ஆற்றலால் வாய்மையும் வழியும் உயிருமாகிய உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அறநெறி வாழ்வு வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. தந்தை போன்று இரக்கமுடையவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு